ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சாய் கேமிங். இன்றைக்கி நம்ம ஜிடிஏ வைஸ் சிட்டியோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 ஏற்கனவே போட்டாச்சு. என்ன காய்ஸ், சப்போர்ட் கொடுக்குன்னு சொல்லியிருந்தேன். வெறும் 13 வியூவர்ஸ் தான் பார்த்துருக்கேங்க. இதுதான் வந்து இந்த இந்த பார்ட் 2க்கு வந்து அதிக வியூஸ் வரலைன்னா நான் அதோட ஜிடிஏ வைஸ் சிட்டி போடுறதை நிறுத்திடுவேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் கொடுங்க காய்ஸ், ப்ளீஸ் காய்ஸ். நம்மளோட சேனல் வந்து கொஞ்சம் சப்போர்ட், உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. சீக்கிரம் அதை மட்டும் பண்ணிடுங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். ஓகே கைஸ், வாங்க போகலாம். இப்போ வந்து அந்த கர்னலோட மிஷன் தான் பார்க்கணும். அப்புறம் அந்த ஏவ்ரிங்கிற ஒருத்தனோட மிஷனை வேறு பார்க்கணும். வாங்க போகலாம். இது போலீஸ் கேஸ் வேறு ஆயிடுச்சு. இப்போ கர்னலோட மிஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். கர்னல் என்னத்தை தான் கொடுப்பானோ தெரியலையே. இது வாங்க போகலாம். ஐயோ, வெறும் 40 எழுத்து தான் இருக்குங்க. என்னங்க இது இப்படி? சரி வாங்க போகலாம். கர்னல் இருங்க, வாங்க போகலாம். வைனா இருங்க, இந்த மிஷன் என்னமோ எனக்கு என்னது ஏங்க இதுங்க அது ஏங்க இந்த சைன்ஸா இருக்குல்ல, இந்த சைன்ஸா வச்சு ஒருத்தனை வெட்டணுங்க. இந்த மிஷனுங்க அது. ஆமாங்க, இது வந்து அந்த சைன்ஸா இந்த மரம் வெட்டுற மிஷினை வச்சு ஒருத்தனை வெட்டணும். அதுவும் துண்டு துண்டாக வெட்டணும். அவனோட கறி எல்லாத்தையும் வெட்டணும், அவனோட உடம்பு எல்லாத்தையும் வெட்டணும். ஓகே வாங்க போகலாம். வெட்டிட்டா போச்சு. இந்த டான்கிட்ட இந்த டாஸ்க்கை கொடுக்குறானுங்க. டாமியை பற்றி இவனுங்களுக்கு இன்னும் முழுசாக தெரியல. யார் டாமி, எங்கேருந்து வந்திருக்கான், எப்பேற்பட்ட ஆளுன்னு. சரி வாங்க போகலாம். அந்த கார் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கார் பேர் சீட்டாவாமா? பேருக்கு ஏற்ற மாதிரியே சீட்டா மாதிரி வேகமாக போகுது. இங்கே பார்த்தீங்களா? இடிச்சிட்டேன். சரி வாங்க போகலாம். டிரைவிங் ஸ்கில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். வாங்க போகலாம். ஐயோ வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்களா, கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு தான். அது போங்கடா, ஆமையாட்ட போகிறேனுங்க. எருமை மாடுங்களா? எனக்கும் டைம் ஆகுது, உங்களுக்கும் டைம் ஆகுது. போங்கடா எருமைங்களா. உங்கள் கார் என்னதான் இடித்தாலும், என் கார் என்னதான் இடித்தாலும் பரவாயில்ல, நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். கிளம்பு. நான் எருமை மாடுங்களாடா நீங்கள், செவிடாடா நீங்களா? வேகமாக போகிறத விட்டுட்டு ஆமையாட்ட போகிறது. அவ்வளோ பொறுமை எதுக்குடா உங்களுக்குலாம்? போங்கடா டேய், போடா டேய். சும்மா இந்த ரோட்லேயே ஆமையாட்ட போகிறானுங்க. போங்கடா. அவனுக்கு வேலை இருக்குது. இதை விட்டுட்டு பொறுமையாக போகிறது. போடா. ஆமாம், சரி வாங்க போகலாம். இப்போ வாங்க, அந்த பயபுலையை நம்ம வெட்டணும் இந்த செயின்ஸா வச்சு. வாங்க போகலாம். தம்பி, என் கையால் உன்னை நான் முடிச்சு விட போகிறேன். என் கையால் ரெடியாரு. உனக்கு சங்குதான் இப்போ. இந்த கீழே குதி. டாமி குதிச்சிடுறா. இந்தா சாவு. இந்தா தம்பி, நீயும் என் கையால் வாங்குறியா? வாங்க. ஓகே வாங்க போகலாம். ரைட்டு. போலீஸ் கேஸ் வேறு ஆயிடுச்சு. காரை வேறு கொண்டு போய் பெயிண்ட் ஷாப்பில் விடணும். ஆத்தாடி, போலீஸ்காரன் பார்த்துட்டான். பெயிண்ட் அண்ட் ஸ்ப்ரேன்னு ஒரு ஸ்ப்ரே வேறு இருக்குது. இதை வேறு நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் நம்ம காரை. இப்போ ஒரு ஸ்டார் தான் இருக்குது. வாங்க போகலாம். அதுக்குள்ளே ஸ்டாரே முடிஞ்சிடும். வேணாம் பாருங்கள். எங்கடா இருக்காது? இன்னொரு ஸ்டார் இங்கே இருக்குமே. அவ்வளோதான் கைஸ். வாங்க கைஸ் போகலாம். மிஷன் பாஸ்டு. $250 தான் தந்திருக்கானுங்க. ஏன்டா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தா வெறும் $250 தருவேனுங்க? போடா சில்லற பசங்களா. யாருங்க அவனுங்க சில்லறையாக இருப்பானுங்க போலையே. சரி வாங்க போகலாம். அந்த ஏவரிங்கிற ஒருத்தனோட மிஷன், அந்த தொப்பி தலையனோட மிஷன் தான் நம்ம இப்போ பார்க்கணும். வாங்க போகலாம். ஏங்க, எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த ஹெலிகாப்டர் மிஷன் தாங்க வரப்போகுது. ஐயோ தலைவலி ஆயிடுது. ஆமாங்க, அதே தாங்க. எனக்கு தெரிஞ்ச தலைவலிங்க இதெல்லாம். என்ன கருமமோ தெரியல. இந்த மிஷனை முடிக்கிறதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆயிரும். வேணா பாருங்கள். ஐயோ டென்ஷன் ஏறுதே. டெமாலிஷன் மேன். ஏங்க இதுதாங்க அது. வாங்க, இந்த கட்சின்னு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நினச்சாண்டா இதுதாண்டா தருவேங்கன்னு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஐயோ, என் நேரம் இந்த மிஷன் பண்ணணும்னு. சரி வாங்க போவோம். பண்ணிட்டா அந்த கேமு எப்படியோ கெத்து தக் லைஃப் காட்டின மாதிரி ஆயிரும். வாங்க போய் பண்ணிடுவோம்.
டாப் ஃபன்னு ஏங்க அந்த டாப் ஃபன்னுங்கிற வண்டி வந்து டாப் கன்னுன்னு ஒரு படத்தோட பேர். அதுதான் டாப் ஃபன்னுன்னு ராக் ஸ்டார் கேம் போட்டு வச்சுருக்கானுங்க. இந்த பில்டிங்கை இடிக்கணுமா? ஐயோ ஹெலிகாப்டர் வேறு திருப்பணும். ஸோ கருமண்டா அந்த ஹெலிகாப்டரை எடுக்கிறதுக்குள்ளே ஒரு நிமிஷமே போயிடும்டா. ஐயோ இந்த பாமை வேறு எடுக்கணும். ஐயோ என்னடா இதெல்லாம் 7 நிமிஷத்துக்குள்ளே அதை பண்ணிடணும். ஐயோ அப்பாடா இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க இன்னும் 3 ஃப்ளோர் ஏறணும். ஃபஸ்ட்டு ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, தேர்டு ஃப்ளோரு, கடைசியாக 4th ஃப்ளோரு. ஏன்டா இப்படி என்ன படுத்துறீங்க பாடா? ஏன்டா என்ன பாடா படுத்துறீங்க? ஏன்டா அதான் ஏன் ஷோ இந்த இதில் வேற போடணும். இதில் வேற கரெக்டாக போடணும். போடுற அப்பாடா இன்னும் 3 தாங்க இருக்கானா? அதுக்குள்ளே இவனுங்க வேற வரானுங்க. டேய் வந்தாங்கன்னா உங்களை துண்டைக்கானோ துணியைக்கானோன்னு ஓட வச்சிருவேன். யாருக்கிட்ட? ரவுடிக்கிட்ட இது பண்ணுறீங்களா? என்ன டாமிக்கிட்டே வம்பு இழுக்கக்கூடாது. ஆமாம் நான் வண்டியில் டாமி வந்து ரிமோட்டை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறதுனால தான் அமைதியாக இருக்கார். இல்லை உங்களை செதைச்சிருப்போண்டா. வாங்கடா டேய். இருடா இன்னொன்று பாம்பை எடுத்துக்கிறேன். தம்பி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அவ்வளோதான் போய் சேர்ந்துருவீங்க. ஆனால் பாருங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருப்பேங்க. அதுக்குள்ளே நீங்கள் போய் சேர்ந்துருவீங்க. தம்பி ஆடுங்க. உங்களுக்கு எதாவது கடைசி ஆசை இருந்தால் அதை பண்ணிக்கிட்டு போய் சேர்ந்துருங்க. சந்தோஷமாக ஹெவனுக்கு போங்க. ஐயோ பாவம் உங்களை நான் போய் சேர வைக்கிறேன். சரி வாங்க போகலாம். இவனுங்க நேரம் இவனுங்களோட விதி அப்படி எழுதியிருக்கு. சரி வாங்க இந்த திருப்பணும். இது திரும்புறதுக்குள்ளே என்னடா இதெல்லாம் பாடா போயாச்சு. வாங்க போகலாம். அப்படியே வெட்டிடணும். அப்பாடா எப்படி மாதம் அவனுங்களை வெட்டியாச்சு. தம்பிகளா வம்பு இழுக்கக்கூடாது, அமைதியாக இருக்கணும். இந்த மாதிரி வம்பு இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கவே கூடாது எங்கிட்டலாம். என்ன இதில் வச்சிரு. அவ்வளோதான். இன்னும் 2 டார்கெட் தான் இருக்கா. 6 நிமிஷமாமா. ஷோ டே ஏன்டா? ஐயோ திரும்பவும் கீழே போய் 3rd ஃப்ளோர் வரை போகணும். கடைசியாக 4th ஃப்ளோரு. சரி வாங்க போகலாம். ஐயோ என்ன அடிக்கிற என்ன? உடனே நாங்கள் இன்னும் நீ கொஞ்ச நேரம் தான் இருப்பா. அதுக்குள்ளே இத்தனை ஆட்டம் ஆடுற. அவ்வளோதான் உன் ஆட்டம்லாம் முடிஞ்சுது இதோட. என்ன உடைக்கிறேன். இந்த வேலைலாம் டாமி கிட்ட வச்சுக்கூடாதாம்மா. போங்கடா. ஏங்க இந்த மிஷன்லாம் நான் சின்ன வயசில் முடிக்கிறதுக்கு ஐயோ படாத பாடுபட்டேங்க. எப்போ போதும்னு ஆயிடுச்சு. ஐயோ நான் இனிமேல் இந்த கேமை டவுன்லோட் பண்ணால் இந்த கேமை ஸ்டோரி கம்ப்ளீட் பண்ணாலும் பண்ணாட்டே பரவாயில்ல. இந்த மிஷனை பண்ண மாட்டேன்னு அப்படி ஒரு இதுங்கப்பா நினச்சி கூட பார்க்க முடியலடா. ஐயோ இருங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோர். இப்போ செகண்ட் ஃப்ளோர் போகணும். வெறும் 3 ஃப்ளோரா? தம்பிகளா உங்கள் பில்டிங் இதோட தரமட்டம் ஆக போகுது. அதான் இதோட அது உடஞ்சிரும். ஓகே வாங்க போகலாம். யாரா நீங்கள் கீழே உழுவுறீங்க? ஏன்டா உங்கள் கம்பெனியே லாஸ் ஆக போகுது. இன்னும் ஏன்டா வேலை பார்க்குறீங்க? ஓடுங்கடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க சில்ற பசங்களா? என்ன கன்னெல்லாம் வச்சு சொல்கிறேன். ஒரு கேங்ஸ்டர்கிட்ட இதுதான் மரியாதையா? என்ன சுடுற தம்பி? சுடுற வேலைலாம் வச்சுக்கூடாது. என்ன அடிக்கிற இந்த சுத்தியல் வச்சு அழிக்கிற வேலைலாம் வச்சுக்கூடாது. இன்னும் ஒன்று தான் இருக்குது. அவ்வளோதான். இன்னும் நீங்கள் கொஞ்ச நேரம் இருப்பீங்க. அதுக்குள்ளே நீ போய் சேர்ந்துருவேன். மேலே போய் சேர்ந்துருவேன் கண்ணு. போய் சேர்ந்துருவேன். கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நேரம் தான் கண்ணு இருப்பேன். நீ போய் சேர்ந்துருவேன். வேணா பாரு. அதுக்குள்ளே இத்தனை ஆட்டம் ஆடுறானுங்க. ஏன்டா அவ்வளோ திமிரு? அவ்வளோ விஸ்வாசிங்க. எல்லாம் காசுனால. அதனால் இவனுங்களுக்கு ஒரு 10,000 15,000 கொடுப்பானுங்க. நம்ம ஊர் காசு படி பார்த்தா அதுக்கு இத்தனை அலப்பறை ஆக்கும். ஏன்டா உங்களை ஒரு நல்லதுக்கு தாண்டா சொல்கிறேன். இங்கே பாம் வைக்கிறோம். ஏன்டா இன்னும் அங்கேயே இருக்கீங்க? வெளியில் ஓடிருங்கடா. உங்கள் உயிருக்கு தாண்டா ஆபத்து. ஏன்டா அதான் ஏன்? ஸோ இதுதான் கடைசி டார்கெட்டு. சரி வாங்க இந்த பாமை வேறு இது பண்ணும் வச்சிடலாமா? ஏங்க இந்த மிஷன் தாங்க தலைவலி. ஆனால் இந்த தலைவலியான மிஷனை எப்படியோ நான் முடிக்க போடுறேன். எப்படி? வாங்க இந்த கேம் பிளே வீடியோவில் நம்ம 7 மிஷன் பார்க்கல. 7 மிஷன் எப்படி? 7 மிஷன். வாங்க போகலாம். ஓகே வாங்க போகலாம். அதான் குறுக்க வந்தேங்க. அவ்வளோதான். நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். ஆமாம்
என்ன தம்பி, இந்த கன்னை வச்சு சுடுற வேலை, டொப்பு டப்புன்னு அடிக்கிற வேலையெல்லாம் வச்சக்கூடாது சுத்தியலை வச்சு. அதெல்லாம் யாருன்னு தெரியல, ஒரிஜினல் கேங்ஸ்டர்டா, கேங்ஸ்டர் கேங்ஸ்டர். ஏய் தம்பி, அவ்வளோதான், இப்போ நீங்கள் போய் சேர்ந்துருவீங்க பாருங்கள். கண்ணா, குட் பை சொல்ல ரெடியாக இருங்க. டாட்டா, பை பாய், குட் பாய். இந்தாங்க போய் சேர்ந்துருவேங்க இப்போ. அது அவ்வளோதான், இன்னும் 3 நிமிஷம்தான், 4 நிமிஷம் தாங்க. 4 நிமிஷம் தாண்டா நீங்கள் உயிரோடு இருந்தீங்க. அவ்வளோதான், இதோட நீங்கள் போய் சேர்ந்துருவீங்க. அடிச்சுக்கோங்க, எத்தனை வாட்டி வேணால் அடிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இவனுங்களோட கதை மறுக்கியா சாலாங்க. அவ்வளோதான், இவங்களை மறுக்கியா சாலா பண்ணிட்டோம். மறுக்கியா சாலா, இந்த பில்டிங்கும் மறுக்கியா சாலா ஆயிடுச்சு. மறுக்கியா சாலா, அவ்வளோதான், மறுக்கியா சாலா எல்லாமே ஆயிடுச்சு. எல்லாமே மறுக்கியா சாலாவாக ஆயிடுச்சு. அவ்வளோதான், $1000 போடு மாசு. இது ஒருத்து தாங்க இந்த மிஷனுக்கு இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பண்ண இதுக்கு $1000 தந்ததே பெருசு தாங்க. சரி வாங்க கர்னலோட இதை போகலாம். டேய் போலீஸ்காரா, என்ன இடிச்சு விட்டு போகிற, நீங்கள் வா. காரை வந்து இது பண்ணுற பாரு, காயிலாங்கடைக்கு அனுப்பிச்சி விடல. என் பேர் அண்ணாமலை இல்லைடா. ஆடாடா என்ன, ஐயோ சார் மன்னிச்சிருக்கேன் சார் ப்ளீஸ் சார். ஆடா பாவி, அரெஸ்ட் பண்ணிட்டானே. ஐயோ ஏன்டா, ஐயோ இவனுங்கிட்ட இனிமேல் வச்சக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன் நினச்சா, போலீஸே ஒரு நாள் உனக்கு இருக்குடி ஆப்பு. என்ன திமிருந்தா என்னைய அரெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஹவு டேர் யூ, யூ ஆர் த இடியாட்டிக் ஃபெல்லோ ஆஃப் த கண்ட்ரி ஆஃப் த நான்சென்ஸ், யூ ஆர் இடியட். ஏங்க யமகா RX-100ங்க, இது பார்க்க அப்படியே யமகா RX-100 மாதிரி இருக்கு. குட்றா யமகாவை, அந்த யமகா பைக்கை குட்றா. ஏங்க இந்த யமகா RX-100 வச்சு போகலாங்க. ஆமாம், அச்சஸில் யமகா மாதிரி இருக்கு RX-100. அவங்க போகலாம். இப்போ அடுத்ததாக கர்னலோட மிஷன் தான் பார்க்கணும். அவன் மிஷன் வேறு பார்க்கணுமா? ஏண்டா, ஐயோ இவன் மிஷன் வேறு கொஞ்சம் தூரமாக இருக்காதான். வாங்க இருங்க, அவன் இடத்துக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இருங்க, ஸ்கிப் பண்ணிட்டு. ஓகேங்க, ஒரு வழியாக அவனோட இடத்துக்கு வந்தாச்சு. வாங்க இப்போ என்ன மிஷன் பண்ண தர போகிறான்னு பார்ப்போம். இருங்க, மால் ஷூட் அவுட்டு. ஏங்க இதுங்க மாலில் வந்து ஒரு பெயிண்டர்காரன் இருப்பான். அவனை வந்து நம்ம போட்டு தள்ளிக்கிட்டு அவங்ககிட்ட இருக்கிற அந்த கொரியர் எப்படியாச்சும் எடுத்துடணும். சரி வாங்க போகலாம். இந்த மிஷன் தாங்க, செஞ்சுட்டா போச்சு. இது ஒன்றும் தலைவலி இருக்காது. ஆனால் இவன் பைக்கில் சுற்றுவான் பாருங்க, எனக்கே தலை சுற்றிடும் சத்தியமாக. சுற்றி வந்தீங்க அந்த மாதிரி சுற்றுவான் பாருங்க, எனக்கே தலை சுற்றிடுங்க சத்தியமாக. ஆனால் பாருங்க, இருங்க அம்முனேஷனா போடா. எனக்கு கார் இருக்கா, அவனை நான் என் காரை வச்சு ஏற்றிடுவேன். அவன் போகிறது பைக்கு தானே, என்ன அதுக்கு இத்தனை ஹைப்பு. அம்முனேஷனா, ஏன்டா இப்படி அநியாயத்துக்கு இருக்கேங்கடா. அவனா அவ்வளோ பெரிய இவனா? சரி வாங்க மாலுக்குள்ளே போகலாம். என்னங்க மால்லாம் இருக்குது? ஆமாங்க. எஸ்கலேட்டர் அப்பயே இருக்குது, அப்பயே அந்த காலத்தில் இருந்திருக்கு. எஸ்கலேட்டர்னால் எனக்கு கொஞ்சம் பயங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஆளை விட்டால் நம்ம துணியும் மாட்டிடும் இந்த எஸ்கலேட்டரில். அதாடி இவனுங்க என்னடா ரைடு வரீங்க? டேய் நான் என்னடா பண்ணேன்? என்னடா இவனுக்கு போய் ரைடா ஆடாச்சி? யாரா நீங்கள்? ஸ்குவாடுங்க இவனுங்களா? ஐயோ ஏன்டா பைத்தியக்காரனுங்களாட்ட நீங்கள் போலீஸு. நீங்களாம் ஒரு உதவாக்காரனுங்கடா. நீங்களாம் என்னத்துக்கு தான் கிழிக்க போகிறீங்களோ நாட்டுக்கு போய். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இவனா அவ்வளோ பெரிய ஆளா? ஒருவேளை இவன் பெயிண்டராக இருப்பானோ? தம்பி இந்த மரிக்கா சாலை ஆயிரு. இவனோட இந்த பொட்டி எடுத்துகிட்டு நம்ம கர்னல்கிட்ட போகணும். தம்பி பை பாய், குட் பாய். என்ன திமிருந்தான் அந்த ரைடு ஸ்குவாடை கூப்பிட்ருப்பேன். என்ன திமிரு அந்த திமிருத்தனால என்கிட்ட வச்சுக்காத, வேற யார்கிட்டயோ போய் வச்சுக்கோ. திமிரு இந்த திமிரெலாம் அடக்கியாச்சுங்க. அவ்வளோதான், தம்பி போயிட்டாப்ல. ஓகே வாங்க போகலாம். எப்படியோ இந்த பொட்டியில் என்னதான் இருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இவங்ககிட்ட நிறையா காசு சொத்துலாம் இருக்கும் போல். அவ்வளோ பெரிய ஆளாடா நீ? பார்க்க டம்மி பீஸ் மாதிரி இருக்காங்க. சாதாரண சிட்டிசன் மாதிரி இருந்துட்டு இவங்கிட்ட எப்படி இத்தனை சொத்து? அதுதான் நான் கேட்குறேன். சரி வாங்க போகலாம் இடத்துக்கு. அப்பாடா வந்தாச்சு கர்னலோட இடத்துக்கு. இறங்குடா டாமி. ஓகே, இந்த மிஷனையும் எப்படியோ முடிச்சாச்சு. அவ்வளோதான். எவ்வளோ? $500. ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, நல்ல காசுன்னு சொல்லலாம். அடுத்த மிஷன் பார்க்கலாம். கார்டியன் ஏஞ்சல்ஸ்.
இது என்ன மிஷனு? எனக்கு என்னன்னு தெரியலையே. இருங்க. த கர்னல் அரேஞ்ச்டு சம் ஃபயர் பவர் யூ அட் ஏ மல்டி ஸ்டோரி கார் பார்க். ஏங்க இது அந்த டியாஸோட கேங்குக்கும் இன்னொன்று கேங்குக்கும் சண்டை வர மிஷனுங்க. ஏங்க இது அந்த மிஷனுங்க. ஆனால் எனக்கு இது பிடிச்ச மிஷன். வாங்க போகலாம். இந்த கார் பார்க்கிங் போகணும். ஏங்க இந்த கார் நல்லா இருக்குங்க. சத்தியமாக நான் ஓட்டுற இந்த காரு எப்படியோ டிரைவிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, ஒரு இடத்துல கூட இடிக்கல. எப்படி? ஓகே வாங்க போகலாம். தம்பி தள்ளு தம்பி, வழி விடு. எப்பேற்பட்ட கேங்ஸ்டர் வராப்புல என்ன குறுக்கெல்லாம் வரக்கூடாது. வந்தேன்னா அவ்வளோதான். சரி வாங்க போகலாம். கார் பார்க்கிங் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குன்னு காட்டுது மேப்பு. ஷோ இடிச்சிட்டேன்னு. சரி வாங்க. எங்கடா இருக்கு அந்த கார் பார்க்கிங்கு? டே எங்கடா? இருங்க. இங்கே ஒரு வழி தெரியுது. இங்கே தான் இருக்கும். இங்கே தாங்க இருக்கோதா. இருங்க. என்னங்க டோர் திறந்து எப்படா அதுக்குள்ளே திறந்தது? என்னடா லாஜிக்கே இல்லையா? ஏங்க இந்த கன் எடுத்துக்கணுங்க. ஆமாங்க, இந்த கன் எடுத்தால் தாங்க அந்த கேங்ஸ்டர் அந்த கேங்கு போட்டு தள்ள வேண்டியது இருக்கும். எங்க லான்ஸ் வந்துச்சுங்க. லான்ஸு மச்சான், நீ எப்படா இங்கே வந்தா? ஓகே வாங்க போகலாம். லான்ஸ் வந்தான். இருங்க, சைன்ஸாக இருக்குது. பரவாயில்ல, 180 இது இருக்குது புல்லட்டு. லான்ஸு வந்து காரில் ஏறிக்கோ. ரிக்கார்டோ டியாஸை போய் பார்க்கணுமாமா. ஆமாம், டியாஸுங்கிறது இந்த கேமில் ஒரு மெயின் கேரக்டர். இல்லை மெயின் கேரக்டரில் ஒரு கேரக்டர். ஆனால் கடைசியில் அவனோட உண்மை என்னன்னு தெரியும். நான் அப்போ சொல்கிறேன் அவன் யாருன்னு. வாங்க போகலாம். ஐயோ, போலீஸை வேற நான் போட்டு தள்ளிட்டேனே. ஐயா மன்னிச்சிருங்க ஐயா. போலீஸ் ஐயா மன்னிச்சிருக்கேன். ஐயோ இடிக்கிறேனே. ஏங்க டியாஸ் இவன் தாங்க நமக்கு அதிக வேலை தருவான். ஆனால் இவன் பார்க்க குட்டையாக இருப்பான், ரொம்ப குள்ளையாக. அந்த ஜான் த டான் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி இவன் இருப்பான் அந்த டியாஸு. சரி வாங்க போகலாம். எஸ் டே. ஐயோ இடிக்காமல் என்னால் ஓட்டவே முடியலங்க. என்னங்க இது? வாங்க போகலாம். இதுதாங்க 4வது மிஷனு நான் இந்த கேம் பிளேயில் பண்ணுறேன். சரி வாங்க போகலாம். ஏம்மா தள்ளுங்கம்மா, வண்டி வருதுன்னு தெரியாமல் ஷாப்பிங் பண்ணிட்டு கதை பேசிகிட்டு இருக்க. கதை அழுந்துட்டுருக்குங்க. வெட்டி பேச்சு பேசுகிறதுக்கு இது ஒன்று அந்த இடம் இல்லை. ஒழுங்காக வேறு இடத்துல போய் பேசுங்க, எருமை மாடுங்க. கார்டல் தான் உன்னை இது பண்ணாப்லையா? ஆமாங்க அப்படின்றான். ஓகே, நாம் 2 பேரும் அந்த ரூஃபில், நீ வந்து ரூஃபில் இறங்குன்னு சொல்கிறாப்புல லான்ஸு. ஏங்க ஸ்கோப்லாம் இருக்குங்க. இல்லை எய்ம் பண்ணுற ஸ்கோப் மாதிரி அதுதாங்க. இப்போ வந்து டீல் இருக்கும். சரி வாங்க. இந்த கேங்கும் டியாஸும் ஒரு டீல் பேசுகிறாங்க. லான்ஸோட டியாஸோட ஹெல்த்தும் குறைஞ்சிடக்கூடாது. அவனுங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா மிஷன் ஃபெயில்டு ஆயிரும். வாங்க போகலாம். இருங்க, இவனை எய்ம் பண்ணலாமா? பண்ண முடியாது. ஏன்னா இந்த மிஷனோட சிறப்பம்சமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை எய்ம் பண்ண முடியாது. அதுதான் சில கேம்லலாம் எய்ம் பண்ண சுட்டுருவோம். அதுதான் அதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் தான். இந்த கேங்கு தான் சுடுற கேங்கு. சாவுங்கடா. என்ன ஐயோ செத்துட்டாங்க. ஐயோ இந்த கேங் மெம்பர்ஸை செத்துட்டாங்க. டியாஸே பார்த்துடா. குட்டத்தலையா. இருங்க, நான் கீழே போய் இவனுங்களெல்லாம் பார்த்துக்கிறேன். மேலே இருந்தால் சுடுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஐயோ டியாஸே பார்த்து இருந்துக்கூட. நீயே ஒரு வயசான கிழட்டு பையன். சாவு. செத்துட்டானுங்க. கும்பலாக வரானுங்க. எப்படிங்க இதெல்லாம்? இந்த ப்ரீஸ் கேஸ் வேறு இருக்குது, இந்த ஷூட் கேஸு. ஐயோ லான்ஸு எப்படா உனக்கு ஹெல்த்து குறையுது? என்னடா ஆச்சு? ஐயோ லான்ஸு ஹெல்த்து குறைஞ்சிருச்சுங்க கொஞ்சம் துளியோன்னு. ஆஹா இங்கே வரானுங்க. சாவு. சாவுடா. ஐயோ வரானுங்களே. டே ஐயோ அந்த அவனை சுடு. டே ஐயோ டே ஆத்தாடி. இந்த சாவு. என்ன உனக்கு மட்டும்தான் அறிவு இருக்குன்னு நினைக்காது தம்பி, எங்களுக்கும் அறிவு இருக்குது. என்ன போ. ரொம்ப ஆணவத்தில் ஆடக்கூடாது. இதுக்கு தான் அந்த சாவு. இவனும் முடிச்சாச்சு. இவனையும் வாங்க போகலாம். டாமி எனக்கு இங்கே ஹெல்ப் வேணும். ஐயோ லான்ஸு எப்பட்றா? ஏங்க ஐயோ இவனுங்களை வேறு. இவன் இந்த பைக்கில் வரவங்க ஷூட் கேஸை திருடிட்டு போவாங்க என் மணி அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்பாட லான்ஸ் இந்த பைக்கில் ஏறி அவனுங்களை எப்படியாச்சும் சேஸ் பண்ணணும், துரத்தணும். இதுதான் இதோட இது. வாங்க போகலாம்.
மாவன என்ன திமிருந்தா ஒரு கேங்ஸ்டரோட மணியை திருடிருப்பாங்க. இருங்க அவனை எப்படியாச்சும் சுடணும். ஆனால் அவன் அவ்வளோ சர்ரு சர்ருன்னு போவாங்க பைக்கில். டொப்பு டப்புன்னு சுடுறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிருங்க. இந்த மிஷனை முடிக்க நான் எவ்வளோ பாடுபட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். இப்போ பார்த்தீங்களா வெறும் ஒரே செகண்டில் இந்த மிஷனை முடிச்சுட்டு வாங்க. அந்த ப்ரீஃப் கேஸை எடுத்து போகலாம். எடுக்க முடியுமா வண்டியிலேருந்து? என்னடா அது இறங்கி தான் எடுக்கணுமா? டே ஏன்டா வண்டியிலே அப்படியே கையில் எடுத்துக்கலாம்ல டாமி. இந்த ஸ்கில் கூட உனக்கு இல்லைன்னா எப்படி டாமி? சிஜேலாம் பாரு, காரில் இருந்து கூட எல்லாமே எடுப்பாப்புல. சரி வாங்க போகலாம். டியாஸ் கிட்ட இந்த ப்ரீஃப் கேஸை தரணும். அப்படியே பைக்கில் இருந்து ஸ்டைலாக இறங்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டியாஸ் அவனோட காரில் ஏறிட்டாப்ல. நான் வந்து டிக்கெட்ஸில் வசிக்கிறேன், உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்குறான் டாமி. சரி நான் உன்னை டைம் கிடைச்சா பார்க்குறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. எங்கே அந்த லேன்ஸு இவனை காணோமே அப்படின்னு டாமி சொல்லிட்டாப்புல. மிஷன் பாஸ்டு, $1000 சூப்பர் மாசு. அங்கே ஒரு டெலிஃபோன் மிஷன் இருக்குது. நமக்கு எதாவது ஃபோன் கால் வருதான்னு பார்ப்போம். இதான் வருது. என்னடா எதுவுமே காணும். எங்கடா அந்த ஃபோன் காலு? இங்கே எங்கே அந்த ஃபோன் காலு எங்கே இருக்காது? இல்லை நமக்கு ஃபோனு அடிக்கிறானுங்களா இல்லையா? வருதுங்க ஒரு ஃபோன் காலு. ஹே டாமி, நான் தான் டியாஸ் பேசுகிறேன். நீ எங்கே தான் இருக்க என் நண்பா? நான் வந்து கர்னல் கிட்ட கேட்டேன், நீ வந்து எனக்கு நிறையா வேலை செஞ்சு தரணும் அப்படின்னு. நான் உன்னை பணக்காரன் ஆக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி வாங்க, இனிமேல் நம்ம டியாஸ் வேலை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இப்போ நம்ம அந்த டெலிஃபோன் மிஷின்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம டியாஸோட வேலையை பார்க்கணும்ல. சரி வாங்க போகலாம். ஐயோ இவன் ஊடு வேறு ரொம்ப தூரம் இருக்குது. நான் வீட்டுக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, ஒரு வழியாக டியாஸோட வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இப்போ வந்து அவனோட வீட்டுக்குள்ளே போகலாம். ஓகே வாங்க. ஏங்க இவனோட வீடா இல்லை பங்களாவா? ஏங்க இவன் பங்களா வச்சுருக்காங்க. பங்களா எங்க இவ்வளோ பெருசாக இருக்குங்க. ரொம்ப அநியாயத்துக்கு பணக்காரனாக இருப்பான் போலையே. இவனுக்குன்னு கேங் இருக்குது. அப்பா எல்லா வசதியும் இருக்குது. வாழ்ந்தால் இவன் மாதிரி தான் வாழணும். இவன் பார்க்க முகேஷ் அம்பானி தான் போல. அதான் ஐயோ ஏய் ஆனாகு. ஐயோ ஏ முட்டாள் டிவியை, உன்னால் எல்லாம் போச்சு. டாமி ஒரு செட்டு என்ன ஞாபகம் இருக்கா? ஹலோ, நான் இங்கே கொஞ்சம் ரொம்ப டென்ஷனில் இருக்கேன், நீ அப்புறம் பேசு அப்படிங்கிற. அப்புறம் என்ன டிவியை உடைக்கிறான்? எல்லாம் இந்த கருமை பிடிச்ச டிவி தான் அப்படின்னு. என்னங்க இவன் எப்படி கோபத்தில் இருக்கான்? திருடனோட வீட்டுக்கு போய் அந்த மணியை எடுக்கணுமாமா. என்னமோ ஒரு திருடனோட வீட்டுக்கு. அவன் வீடு எங்கே இருக்குது? ஆத்தாடு, அதுவும் இவ்வளோ தூரம். அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, ஒரு வேளை அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இந்த வீட்டுக்கு போய் பார்க்கணும். ஏங்க இந்த மிஷன் தாங்க. அவன் வீட்டுக்கு போய் பார்க்கணும். அந்த ஒருத்தன் வந்து ஓடுவாப்பில், அவன் வீடு எதுன்னு பார்க்கணும். அப்புறம் அவனை வந்து போட்டு தள்ளணும். இதுதான் அந்த மிஷனு. இதுதான் 5வது மிஷன் நான் அந்த கேம் ப்ளே பண்ணுறேன். சரி வாங்க. ஐயோ சுடுறாங்க. யாருங்க இந்த படுவாவி பையன்? ஆத்தாடி சுடுறானே. இவனை வந்து சேஸ் பண்ணும். இவனை போட்டு தள்ளக்கூடாது. ஆனால் இவன் வந்து சுடுவான் நடுவில். அதுதான் இவன் வீடு எதுன்னா நம்ம பார்த்துட்டு வரணும். அப்புறம் இவனை வந்து நம்ம போட்டு தள்ளணும். அவ்வளோதான். ஆத்தாடி இவன். ஐயோ இந்த கேனை வேற சுட்டுருவானு. இந்த ஆயில் இது வேற. பாவி அநியாயத்து. எங்க இவன் சரியான கிரிமினலாக இருப்பான் போலேங்க. இவன் கேங்ஸ்டராக இருந்துட்டு சரியான கிரிமினலுங்க. ஃப்ராடுங்க இவன். சத்தியமாக ஃப்ராடுங்க இவன். சத்தியமாக இவன் ஒரு ஃப்ராடுங்க. சத்தியமாக இவன் ஒரு பயங்கரமான ஃப்ராடுக்கு மேலே ஃப்ராடாக இருப்பான் போல. அப்பா இவன் ஒரு ரவுடியாக இருப்பான் போலையா? ஆத்தாடி இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். சத்தியமாக ஃப்ராடுங்க, கிரிமினல் மைண்டுங்க. அம்பே ஏங்க சுடுறாங்க. ஏங்க இவனை மாதிரி ஒரு கிரிமினல் யாராலையும் பார்க்கவே முடியாது. ஆத்தாடி டயரை மட்டும் பஞ்சர் ஆக்கிடாதடா. ஐயோ சுடுறானே. ஐயோ ஏன்டா இப்படி பண்ணுறேன்? ஐயோ என்னங்க இது இப்படி சுடுறாப்புல? ஐயோ வீடு வேறு எங்கே இருக்குது? ஐயோ ஆத்தாடி இப்படி சுட்டுட்டு வரான். கிட்ட போகாத. ஐயோ சனியை வேற சுடுறாப்புல. ஐயோ சாரி கைஸ், வாயில் ஒரு ஃப்ளோவில் வார்த்தை வந்துடுச்சு. ஐயோ டே ஒரு நிமிஷம் உன் கையை வச்சுட்டு அவைதாடுறா. டே தம்பி, நான் அதை ஒன்று எதாவது பண்ணேண்ணா. ஏன்டா இப்படி சுடுறேன்?
ஐயோ யாருங்க இவன் இப்படி சொல்றான்? ஆள பாவி. அமைதியா இருடா. ஐயோ ஐயோ டயரு ஏதா பஞ்சர் ஆகல. நல்ல வேலை பஞ்சர் ஆகல. ஏய் ஏய் எப்பட்றா வீலு ஏங்க மாசுங்க டாமி வீலிங் அடிச்சிட்டாங்க ஏங்க. சூப்பருங்க மாசுங்க சூப்பருங்க. எப்படி வீலிங் அடித்தாங்க பார்த்தீங்களா தம்பி? நாங்களாம் அந்த காலத்தில் ஸ்கூட்டிலேயே இந்த ஸ்கூட்டரில் நாங்களாம் வீலிங் அடிப்போம். இப்போ என்ன கவாசிக்கு யமகா R15 இதெல்லாம் இப்போ இதெல்லாம் முன்னாடி நாங்களாம் இந்த ஸ்கூட்டர்லலாம் வீலிங் எடுப்போம். நாங்கள்லாம் யார் டாமியை பார்த்து கற்றுக்கோங்கடா வீலிங்கடா. எப்பா மாசான செம்ம சீனுங்க இங்கே போயிட்டுருக்குங்க. செம்ம சீனு. ஒரு திரைப்படத்தில் சேசிங் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கடே தம்பி. என்ன சுட்டாலும் எனக்கு ஒன்றாகாது. எப்படி இப்படி 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 திருப்பி திருப்பி ஓட்டலாம். இந்த ஐயோ சுட்டானே 63 தான் இருக்குது. 63. ஆஹா ஹெல்த் வேறு குறையுது. டேய் அப்பாடா இவன் வீட்டை கண்டுபிடிச்சாச்சு. ஓடுறான் பாருங்க லூசு பையன். அவ்வளோ பயம் நம்மளை பார்த்து. சரி வாங்க போகலாம். $1000. சரி வாங்க சரி வாங்க நம்ம டியாஸோட இடத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க டியாஸோட இடத்துக்கு வந்தாச்சு. இந்த மிஷன் வந்து அந்த நம்மளை சுட்டானில் ஒருத்தன் அவனை வந்து நம்ம போட்டு தள்ளுற மிஷன் இந்த மிஷனு. இப்போ அவனை போட்டு தள்ளிடுவாங்க எப்படியோ. சரி வாங்க. என்னங்க வீடு இப்படி இருக்குது மாசாக இருக்குங்க சத்தியமாக. ஏங்க வேன்ஸு ஆத்தாடி மாசு தாங்க. ஹெலிகாப்டரோட ஹெல்த்து ஆத்தாடி. இந்த மிஷன் வேறு சுடுற மிஷனு. ஏங்க எல்லா GTA கேம்லேயும் இந்த மாதிரி ஒரு சுடுற மிஷனு, இந்த மாதிரி ஒரு சேஸ் பண்ணுற மிஷனு எல்லா GTA கேம்லேயும் துரோகம் கண்டிப்பாக பண்ணாமல் இருக்க மாட்டாங்க, பண்ணுவாங்க. ஏன்னா GTA கேம்ஸில் பார்த்தா துரோகம் இருக்கும், ஏன் சேசிங் மிஷன் இருக்கும், எல்லா மிஷனும் இருக்கும், ராபரி மிஷன் கூட இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரினா அது நம்ம GTA கேம்ஸு தான். அதுதான் GTA வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சினிமா மாதிரி, ஒரு மூவி மாதிரி. கடைசியில் துரோகம் பண்ணிடுவாங்க அந்தந்த கேரக்டர்ஸ். இப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவனுங்களாம் கடைசியில் துரோகம் பண்ணிடுவானுங்க. அதுதான் அந்த கேம் வந்து. அங்கே ஒரு ஹெலிகாப்டர் போகுது. தம்பி என்ன இந்த ஹெலிகாப்டர்லாம் ஓட்டக்கூடாது கிளம்பு. அந்த குறுக்கெல்லாம் வரக்கூடாது. கேங்ஸ்டர் குறுக்கெல்லாம் வரக்கூடாது கிளம்பு. ஹெலிகாப்டர் ஹெல்த்து வேறா. ஏங்க இவன் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இவனுங்களோட ஆளை வேறு நம்ம சுடணும். எங்கே இருந்தா டேய் ஐயோ ஷேக் ஆகுது. அப்பாடா எப்படியோ ஒரு ஃப்ளோவில் சுட்டாச்சு. எப்படியோ ஃப்ளூக்கில் அந்த கேனை சுடுறான், அந்த பெட்ரோல் கேனை. ஐயோ டே அப்பா சுட்டாச்சு. சரி வாங்க போகலாம். இங்கேயும் ஒரு சில பேர் வருவானுங்க. என்னடா அது ஸ்க்ரீன் இப்படி இருக்குது, இப்படி ஆகுது. ஐயோ இப்படி சுடுறானுங்க. டேய் என்ன தம்பி சுடுற வேலைலாம் வச்சுக்கூடாது, கிளம்பு போங்கண்ணா. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? உங்களோட நீங்கள் தான் போய் சேர்ந்துட்டேங்க. இவனுக்கு கீழே வேலை செய்யாதீங்கடா. இவங்களெல்லாம் இப்படி அடிமையாக்கி வச்சுருக்காங்க. பிளாக்மெயில் பண்ணுறான் இவன். ஒரு பிளாக்மெயில்காரன் இவன், ஒரு கிரிமினல்டா. ஏன்டா இவங்கிட்டலாம் போய் இருக்கீங்க? அதுதான்டா நான் கேட்குற கேள்வி. இந்த பிளாக்மெயில்காரன் சரி வாங்க போகலாம். ஐயோ இந்த பெட்ரோல் கார்டை சுடுறா. டென்ஷன் ஆகுது. மண்டை சூடு ஏறுது. அப்பா சுட்டாச்சுங்க. எப்பாடா இதையும் சுட்டாச்சு. அப்பாடா எல்லாம் செத்துட்டாங்க. வாங்க எல்லாமே க்ளோஸு. இப்போ அந்த ஃபைனல் அந்த பாஸை தான் நம்ம சுடணும். ஐயோ இங்கே எத்தனை பேர் அந்த பெட்ரோல் கேனை சுடுறா. டே எப்படா அதெல்லாம் ஆகுது? இதையும் சுடு. எல்லாத்தையும் சுட்டாச்சு. வாங்க போகலாம். இப்போ வாங்க இவனுங்களை எல்லாத்தையும் சுடலாம். சுடு சாவு. அதான் இவனும் செத்துட்டான். அவ்வளோதான். இங்கே தான் இந்த பாஸ் வருவாப்பில். பாஸ் வருவாப்பிலையா? எங்கடா பாஸை காணோம். அவ்வளோதான், அந்த பாஸும் செத்துட்டாப்பிலையா? ஆமாம். ஓகே குட் லக் பிரதர், ஆல் த பெஸ்ட் பிரதர். அந்த சூட் கேஸ் எப்படியாச்சும் எடுத்துட்டு வா. கீழே இறங்கி அவனுங்களை எல்லாத்தையும் போட்டு தள்ளு அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி வாங்க அந்த SMG கன்னை வச்சு இவனுங்க எல்லாம் போட்டு தள்ளிடலாம். உள்ளேயும் ஒரு சில ஆட்கள் இருப்பானுங்க. அதான் நான் சொல்லலை ஆட்கள் இருப்பாங்கன்னு. வாங்க போகலாம். என்ன சுடுற? கேங்ஸ்டரை பார்த்தா என்ன பயந்து ஓடணும்.
நான் திமிரு திமிரு இருங்க, இவனுக்கு திமிரெல்லாம் அடுக்கணும். திமிரு 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 திமிராடா உனக்கெல்லாம் திமிரு. அந்த திமிரு தனெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, எத்தனை வாட்டி சொல்கிறேன். திமிரு என்ன கிட்ட என்ன? ஏய் ஏய் போலீஸ், அவ்வளோதான் உனக்கு மரியாதை. ஆமாம் பார்த்துக்கோ. நம்மள மாதிரி ஒரு கேங்ஸ்டர் கிட்ட வம்பளுத்தா கோவம் வருமா வராதான்? நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன திமிரு. வாங்க போகலாம் வாங்கலாம், சீக்கிரம் போங்க பாடே. டே மேன்சனுக்கு எப்படியே போங்க. ஏன்னா ஹெலிகாப்டர் நல்லா இருக்குது இந்த கேமில், ஹெலிகாப்டர் ஓட்டலாம். ஓகே வாங்க, மிஷன் பாஸ்டு. $2000 தந்துட்டாங்க. இப்போ இதுதான் நம்மளோட கடைசி மிஷன் இந்த வீடியோவில். சரி வாங்க போகலாம். இவ்வளோ நேரம் கேம் பிளே கஷ்டப்பட்டு போடுறேன், ஒரு சப்போர்ட்டாச்சும் தாங்க கைஸ் ப்ளீஸ் கைஸ். ஓ பறவையை பார்த்து சொல்கிறான் இவன் டியாஸு. ஆமாங்க, என்னங்க அது? ஐயோ அந்த போட்டை வேற தின்னும் இந்த மிஷனாடா. சரி வாங்க, இந்த இடத்துக்கு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே இந்த இடத்துக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வேகமாக போகிற போட்டை நம்ம திருடணும். அப்படியே திருடிட்டு டியாஸோட மேன்ஷனில் வேறு நம்ம இதை பண்ணோம். ஐயோ சுடுறானுங்களே, சாவுங்கடா சத்தா போயிடுங்களா. யார் என்கிட்டே வா. ஐயோ எவன்டாவே ஏங்க, இந்த ஸ்பேம் கால் வேறங்க, எப்போ பார்த்தாலும் ஸ்கேமு ஃப்ராடுங்க, எல்லாமே ஸ்கேம் பண்ணுறானுங்க. ஐயோ சுடுறானுங்களே, எங்கடா இருக்கானுங்க? அந்த சாவு. அந்த நீ வா. ஐயோ 2 ஸ்டாரு. பார்த்துக்கலாம். எங்கே பட்டன், எங்கே அந்த கப்பல் இது பண்ணுறது? இங்கே ஒரு இது இருக்குது. அப்படின்னா இதுதான் அந்த கப்பலை கீழே இறக்குற பட்டனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இறக்கியாச்சு போட்டை. சரி வாங்க போகலாம். சரி வாங்க, இந்த போட்டில் ஏறிக்கலாம். ஆஹா வரானு. ஐயோ ஆத்தாடி. டே மன்னிச்சிருக்கடாடா, தெரியாமட்டாடா. ஆத்தாடி 3 ஸ்டார் கேஸு. ஏங்க ஆத்தாடி, எங்கள் கப்பல்லையும் போலீஸ்காரனுங்க வரானுங்களே. எப்படியாச்சும் அந்த போட்டை ஓட்டிகிட்டு போகணுமே. ஐயோ சுடுறானுங்களே, எப்படியாச்சும் என்னை காப்பாற்ற யாரும் வேலையா? ஆத்தாடி, இங்கேயும் போலீஸ்காரனுங்க. இந்த போலீஸ் எல்லா வெஹிக்கல்லையும் இருக்கானுங்க. ஹெலிகாப்டரில் இருக்கானுங்க, கடலில் இருக்காங்க. என்னடா இது, இவனுங்க நேவி போலீஸாக இருப்பானுங்களோ? ஆத்தாடி, ஆளை விடுங்களா சாமிகளா. அப்பாடா, டியாஸோட மேன்ஷன் வந்துடுச்சு. ஓகே, இதோட நம்ம கேம் பிளே வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த மிஷன் முடிச்சுட்டு ஓகே, டியாஸ் மேன்ஷன் வந்தாச்சு. இந்த போட்டை எப்படியோ நிறுத்தியாச்சு. ஓகே, இந்த போட்டு வேகமாக போகுது, அநியாயத்துக்கு சூப்பராக இருக்குது. ஓகே காய்ஸ், பார்ட் 3 வந்து நாளைக்கு வந்துடும். ஓகே காய்ஸ், உங்களை அடுத்த ஒரு நல்ல பார்ட்டில் வந்து பார்க்குறேன். அது ஒரு பாய். இந்த வீடியோக்கு நல்ல சப்போர்ட் தாங்க ப்ளீஸ் காய்ஸ். ஓகே காய்ஸ், பாய்.